அல்லாஹ் நாங்கள் எவ்வாறு ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுவது, அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். குளிப்பாட்டுற பொருளை பொறுத்த மட்டும் சுத்தமான தண்ணி தேவை. இளந்த இலை, ரசூலுல்லாஹ் இளந்த இலையும் தண்ணீரையும் கொண்டு குளிப்பாட்டுங்கன்னாங்க. அப்போ நமக்கு தேவையான பொருட்கள் ஒன்று என்னென்னு கேட்டால், தண்ணீருக்கு ஒன்று சுத்தமான தண்ணி, சுடு தண்ணி உப்பு தண்ணி எல்லாம் இல்லை, சுத்தமான தண்ணி. நம்ம எதை குளத்துலையோ ஆற்றுலையோ மழையாகவோ எதெல்லாம் பெறுறோமோ தண்ணி, அந்த சுத்தமான தண்ணி, இந்த தண்ணி இருக்கணும். ரெண்டாவது இளந்தலை எடுக்கணும். இளந்தலை சுண்ணா, நமக்கெல்லாம் தெரியும், இளந்த மரம் தெரியும். அதில் இலையை எடுத்து அரைச்சி அதில் இன்றைக்கி பவுடராக நிறைய இருக்குது, காய வச்சு உலர்த்தி அதை பவுடராக பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது இளந்த இலைங்கிறது என்னென்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் நிறைய பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள். குளிப்பதற்காக, சுத்தம் செய்வதற்காக அவங்களோட காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் தான் இளந்த இலை. இதை அவங்களோட காலத்தில் பயன்படுத்தினாங்க சுத்தம் செய்கிறதுக்காக. அப்போ இதை ஜனாசாக்கள் குளிப்பாட்டும் பொழுதும் அதை கொண்டே சுத்தம் செய்யுங்கன்ற சொல்லியிருக்கிறதுனால அதை பயன்படுத்துறது சுண்ணா. இளந்த இலை நமக்கு கிடைக்கும் என்று இருந்தால் அதை கொண்டே ஜனாசாவை குளிப்பாட்டுவது சுண்ணா. அது கிடைக்கல, அல்லது அதை விட நல்ல சுத்தம் செய்வதற்கான பொருட்கள் இருக்கிறது என்றால் மற்றதை பயன்படுத்துவதில் குற்றம் கிடையாது. சவர்க்காரமோ அல்லது செம்போ இது போன்ற ஏதாவது உண்டு, பயன்படுத்துறதில் குற்றம் கிடையாது. ஆனால் இளந்தலை ஹதீஸில் சொல்லப்பட்டதனால் அதை நாம் பயன்படுத்துவது மிகச் சிறப்புக்குரியது சுண்ணா. அப்போ தண்ணி, இளந்தலை, கற்பூரம். கற்பூரம்னு நம்ம தெரியும், கற்பூரம் தட்டுன்னுவாங்க, பற்ற வச்சா பத்துமே, அந்த கைப்புறம். இதை தூளாக்கி வச்சுக்கொள்ளணும், அந்த தூள் தேவைப்படும். அடுத்த வாசன திரவியங்கள், பல ஊட்டு மனமுண்டு நம்ம சொல்லுவோம். நிறைய பொருட்களை கொண்டு வாசம் தயாரிக்கிற ஒரு காலத்தில் இருந்துச்சு, இன்றைக்கு இல்லை. ஆனால் இப்படியானவைகள் இருந்தால் சிறந்தது. அல்லது என்ன செய்யலாம், நம்ம இன்றைக்கி பாவிக்கிற அத்தர் போன்ற வாசனை திரவியங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் வெள்ளை துணி, கபன் உடுப்பாட்டுவதற்கு வெள்ளை துணி தேவை. இவைகள் இப்படியான பொருட்கள்